எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நாங்கள் அந்த செயலை உண்மையிலே நாங்கள் கண்டிக்கிறோம். இரண்டால் நான் குறிப்பாக வந்து நாங்கள் சொல்ல வேணும் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வகையில வந்து நான் தான் ஸ்ரீதரன் அவர்களுடைய பெயரை முன்மொழிச்சேன். அந்த சபை தமிழரசு கட்சி வந்து அதை ஆமோதிச்சு, நான் தான் முன்மொழிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த ஸ்ரீதரன் அவர்கள் வந்து ஊடகங்களை வந்து வந்த கருத்தின்படி வந்து ஒரு இராணுவ அதிகாரியை வந்து ஆதரிச்சிருந்ததை வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே அவருக்கு எவ்வாறான ஒரு பதிவு இருக்கிறது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அவர் பகிரங்கமா வந்து மன்னிப்பு கேட்கணும். மற்றது அவர் அந்த முடிவில இருந்து மாற்றங்களை செய்தே ஆகும். அது சட்ட ரீதியாக வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்றதை அவர் பார்க்கணும். எல்லாத்தையும் வந்து நாங்கள் அவருக்கு அந்த பதவியில வச்சிருந்த ஆதரவை வந்து நாங்கள் வாபஸ் பெற வேண்டிய என்னோட பிரச்சனை வந்து நாங்கள் இவ்வளவு காலத்தில் ராணுவத்தை வந்து இந்த தூரத்துக்கு வந்து ஒரு தவறான தரப்பாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துல அது எங்களுடைய முன்மொழிவுல வந்து தெரிவு செய்யப்படுற ஒரு உறுப்பினர் வந்து அவ்வகையிலே நடந்து கொள்றான்றதை வந்து ஒரு பாரம்பரியமான விஷயமா தான் நாங்கள் சொல்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.